பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டிசம்பர் மாதத்துல உலகமெங்கிலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து மகிழ்ச்சியோடு காணப்படுகிற ஒரு சூழல் தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த மாதத்திலே சபைகளிலே, ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளிலே, விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளிலே கேரல்ஸ் என்று சொல்லக்கூடிய, தேவனை புகழ்ந்து பாடக்கூடிய காரியங்கள், கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவனை குறித்து முன்னுரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தை, இதிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 5 காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. முதலாவது, அவர் அதிசயமானவர். ஆம், அவருடைய பிறப்பு அதிசயம். எந்த மனுஷராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு அதிசய பிறப்பு. இரண்டாவது, ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 விதமான காரியங்களையும் கிறிஸ்து இயேசுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்பதாகவே முன்னுரைத்தார். அதன்படியே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் வல்லமையுடையவராக இருந்தார். அவர் பிசாசின் பிடிகளிலே அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக காணப்பட்டார். அவர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய சீஷர்களுக்கு பலவிதமான உபதேசங்களை, ஆலோசனைகளை அவர் சொல்லி வந்தார். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் சொல்லி கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால், அவர் சமாதான பிரபு என்னப்படும். ஆம், கிறிஸ்து இயேசு அவருடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு சமாதானத்தை தரக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்களிலே ஏரோது நிமித்தம் அநேக சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கேள்விப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, இந்த தேசத்தை, இந்த நாட்டை ஆளும்படி ஒரு ராஜா வருகிறான், அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏரோது என்ன பண்றான்னா, அங்கே இருந்த சிறு குழந்தைகளை, 2 வயதிற்குட்பட்ட அனைத்து பிள்ளைகளையும் கொன்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசு அவர் பாதுகாக்கப்படுகிறார், அவர் தப்புவிக்கப்படுகிறார். ஏன் என்று சொன்னால், ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படிக்கு பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று தேவன் அந்த இடத்திலே அவர் மறைக்கப்பட்டவராய் காணப்படுகிறார் சிறு பிரயாயத்திலே. அதனால்தான் அவர் 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தார். அதனால்தான் இந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பும் தேவனுடைய சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றளவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இந்த உலகம் ஆச்சரியப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவரை நாம் சார்ந்து கொண்டு வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக, சந்தோஷமாக காணப்படும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய பிறப்பின் நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம் ஆண்டவரே, அதை மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒருவேளை கஷ்டத்தோடும், நஷ்டத்தோடும், இழப்போடும், அவமானத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில நீர் வல்லமையுடைய தேவனாய் காணப்பட்டு அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளை ஆசீர்வாதத்தை அற்புதமாய் நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க, உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள, உம்முடைய பிறப்பை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.